speakers. Mrs. Naramohan Yerani, Secretary of Health. Our EMO, Dr. Mrs. Ranjana Gangadhar, please, okay, applause. Next, we are going to welcome our special guest. Our guest, Dr. A. Yediswaran, Regional Director of Health Service. While our Mrs. Ranjana Gangadhar, special guest Dr. Sisabethan DMO, former DMO Hospital, Vice New Commission. Dr. Mrs. Ravini Ramanathan, by Dr. Mrs. Lordila Aravindan. Next, we will welcome our special guest, Mr. Evan, accountant of Balamari Doctor, Yetta, by Dr. Ravini Bhaskar. Next, we will welcome our special guest, Mrs. Pavita Evan, Deputy Director, Urban Development Authority, by our EMO, Dr. Mrs. Ranjana Gangadhar. Next, we are going to welcome our special guest, Mrs. Anjali Devi Sandhila, Assistant Secretary, Health Ministry of Northern Province. Next, we are going to welcome our guest, Shinathambi Surendra, Assistant Secretary, Health Ministry of Northern Province, by Indigent Mayur. Next, we are going to welcome our guest, BP Mrs. Sri Mohan Kartana, while teaching Hospital Jetla, Indian Mayuri. Next, we welcome our Dr. Coordination by Indian Mayuri. Thank you all of you. தேசிய கொடியேற்ற நிகழ்வு அந்த வகையில் தேசிய கொடியை ஏற்றுவதற்கான அனுபவங்கள் அழைத்திருந்தது. இன்றைய நிகழ்வில் பிரதமர் சிறப்பித்து வருகிறோம். திருமதி நரமோகன் ஜெயராணி, செயலாளர் வடமாநிலத்துறை சுகாதார அமைப்பின் யாழ்ப்பாணம் அவர்களை தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு மிகவும் அழைத்திருக்கிறோம்.
அவர்களை மன்னிப்பு கோரிக்கொண்டு நமது பிரதம செயலர் வலிமையாளர்களுக்கு சார்பில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பணக்காளர் நிலையத்தினர்களை நாம் வரவேற்றுக் கொண்டு அவருக்கு நமது பிரதம அதிகாரிகளை வரவேற்று அவர்களுக்கான கூட்டத்தை வழங்குமாறு மீண்டும் நாம் நமது பிரதேச வைத்திய அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் மங்கள ரத்தியத்தின் நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்வின் முதலாவது பிரிவினை ஏற்றி வைத்து இன்றைய நிகழ்வினை ஆரம்பிப்பதற்காக நாம் அன்போடு அழைத்திருப்பது பிரபஸ்ரீ சர்வேஸ்வர குருக்கள் அராணி ஆரம்பட்டி முத்தாரிகளை அன்போடு அழைத்து முதலாவது பிரிவினை ஏற்றி இன்றைய நிகழ்வினை ஆரம்பித்திருக்கிறார்கள். மங்கள விளக்கேற்றல் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. பிரபுஸ்ரீ சர்வேஸ்வர குருக்கள் அராணி ஆரம்பட்டி முத்தாரிகளை அந்த முதலாவது பிரிவினை ஏற்றி அவர்களுக்குமாறு நாம் அன்போடு அழைத்திருக்கின்றோம். திரியினை ஏற்றி வைத்த குருக்கள் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து திரியினை ஏற்றி வைப்பதற்காக நாம் அழைத்திருப்பது இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி தனமோதியன் ஜெயராணி, செயலாளர் வடமாகாண சபை சுகாதார அமைச்சு யாழ்ப்பாணம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இரண்டாவது திரியினை தொடர்ந்து ஏற்றி வைப்பதற்காக நாம் அழைத்திருப்பது இன்றைய நிகழ்வின் தலைவர் டாக்டர் திருமதி கஜானா கங்காதர், பிரதேச வைத்திய அதிகாரி பிரதேச வைத்திய சாலை பட்டுக்கோட்டை அவர்களை அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிபிஎஸ்டி டாக்டர் எஸ் பத்ரட, பணிப்பாளர் வடமாகாண சுகாதார அமைச்சு யாழ்ப்பாணம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்த பிரிவினை ஏற்றுவதற்காக நாம் அழைத்திருப்பது டாக்டர் எஸ் ஏ கேதீஸ்வரர், பிராந்திய சுகாதார பணிப்பாளர் யாழ்ப்பாணம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் பிரதேச செயலர் சார்பாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கணக்காளர் திருவரம் சேர்ந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து உதவி செயலாளர் வடமாகாண சபை சுகாதார அமைச்சு சின்னத்தம்பி சுரேந்திரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து செல்வி வேறுபிள்ளை தேவகுமாரி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து திரியினை ஏற்றுவதற்காக அஞ்சலி ரவி சாந்தசீலன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அடுத்த திரியினை ஏற்றி வைப்பதற்காக டாக்டர் சித்சமேசன் செந்தூரன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். வைத்திய அதிகாரி ஆதார வைத்தியசாலை சாதனை
அதனைத் தொடர்ந்து டாக்டர் திருமதி ரஜினி காந்தரேசன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்த திடீரை ஏற்றி வைப்பதற்காக நாம் அழைத்திருப்பது டாக்டர் திரு காந்தரேசன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். டாக்டர் திரு காந்தரேசன் அவர்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்த திடீரை ஏற்றி வைப்பதற்காக திரு ஈனா தீபகன் கணக்காளர் நலமுறை மக்கள் யாழ்ப்பாணம் அவர்களை அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்த திடீரை ஏற்றுவதற்காக திருமதி கவிதா ஜீவகன் பிரதிபலிப்பாளர் நகர அபிவிருத்தி அதிகார சபை யாழ்ப்பாணம் அவர்களை அழைத்து திருமதி ஸ்ரீமோகனன் கல்பனா அதனைத் தொடர்ந்து அடுத்த திடீரை ஏற்றி வைப்பதற்காக சின்னத்துறை ராஜகுலேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அடுத்த சுடரை ஏற்றி வைப்பதற்காக நாம் அழைத்திருப்பது திருமதி கமலாசினி ராஜகுலேந்திரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அடுத்த திடீரை ஏற்றி வைப்பதற்காக நாம் அழைத்திருப்பது மருந்து கல்வியாளர் நவரத்னம் சஜீவன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அவரை தொடர்ந்து அடுத்த திடீரை ஏற்றி வைப்பதற்காக குடும்ப நல உத்தியோகத்தர்கள் சார்பில் ஒருவரை நாம் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பாதி உத்தியோகத்தர்கள் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களை மங்கள விளக்கின் அடுத்த திடீரை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்த திடீரை பிரதேச வைத்திய சாலை சாரதி அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நலன்புரி சங்க அங்கத்தர சார்பில் ஒருவரை விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து பிரதேச வைத்தியசாலை உறுப்பினர்கள் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மங்கள விளக்கின் திரிகளை ஏற்றி இன்றைய நிகழ்வை பிரகாசிக்க செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இறை வணக்கம் இடம்பெற இருக்கின்றது. உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர்
பல்வத்திய கட்டட திறப்பு விழா டாக்டர் எஸ் பத்ரன வடமாகாண பணிப்பாளர் அவர்களுடன் டாக்டர் எஸ் கேதீஸ்வரன் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அவர்களுடன் இணைந்து கட்டடத்தை திறந்து வைப்பார். This one will be converted to school. பிரதேச செயலர் சார்பிலே கலந்து சிறப்பிக்கும் கணக்காளர் அவர்களிடம் தற்பொழுது பெயர் பலகை திரைநீக்கம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெயர் பலகை திரைநீக்கிற நிகழ்வினை தொடர்ந்து அதனை சிறந்த முறையிலே திறந்து வைத்த விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆசியுரை வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. பிரம்மசுரேத்தி சர்வேஸ்வர குருக்கள் அராலி ஆவணப்பட்டி முத்துமாரியம்மன் கோயில் அவர்கள் இப்பொழுது ஆசியுரையினை வழங்கி கௌரவிப்பார்கள். திருவாக்கும் கைகர்மம் கைகூடும் செங்கல் பெருவாக்கும் பெரும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானே காதலால் கூப்புவர் தங்கையே. எல்லாம் அல்ல ஓங்கார சகோபராம் விக்ன விநாயக பெருமானுடைய பாதம் பணிந்து இங்கே வருக தந்துள்ள அன்புசார் உள்ளங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தையும் திருவருளையும் குருவருளையும் முதற்கண் தெரிவித்து இறைவனுடைய திருவருளினாலும் பெரியோர்களுடைய நல்லாசியினாலும் இன்றைய நல்ல ஒரு நிகழ்விலே அனைவரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடுகளிலே தாய்மையை போற்றுவது, பெண்களை உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைத்து வழிபடுவது, மதிப்பு கொடுப்பது எல்லாம் தமிழர் பாரம்பரிய கலாச்சார இந்து பண்பாட்டுடன் நிறைந்து இருப்பது. அந்த வகையிலே இந்த மண்ணிலே பிறந்து தன்னுடைய தாய் இந்த மண்ணிலே பிறந்து தான் மலேசியா நாட்டிலே பிறந்த சிவானந்தம் அவர்கள் சொற்ப காலங்கள் இந்த அடாலி மண் வாசனையுடன் வாழ்ந்தவர். இப்பொழுது கனடாவிலே தன்னுடைய வாழ்க்கையை சிறம்பர நடாத்தி கொண்டிருக்கின்றார். அவர் இந்த தமிழருடைய பாரம்பரியத்தின்படி பெற்ற தாயும் பிறந்த நன்னாடும் போற்றுவதற்குரியது. ஆகவே தன்னுடைய தாய் பிறந்த இந்த அடாலி மண்ணிலே தாய்க்கு நிகராக இருக்கின்ற பெண்கள் சிகிச்சை நிலையத்தை இங்கே அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரு எண்ணம் அவருடைய மனதிலே தோன்றி இன்று அந்த சிறப்பு விழாவிலே அனைவரும் கலந்து சிறப்பித்திருக்கின்றோம். இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து புலம்பெயர் தேசத்தர்களாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பனியிலும் வெயிலிலும் குளிரிலும் பல கஷ்டங்களை அனுபவித்து தங்களுடைய நிதியை உயர்த்தி கொள்வதற்காக படாத பாடுபட்டு அந்த நிதியை இந்த தாய் திருநாட்டிலே கொண்டு வந்து பலர் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுபவர்களாக இருப்பவர்கள் நிறைய. சொகுசு பங்களா வீடுகளை கட்டி அங்கே யூடியூபர்மாரை அழைத்து நாங்கள் இந்த வசதியாக வீடு கட்டி இருக்கிறோம் என்று அதை காண்பிப்பவர்களும், பூட் சிட்டி திருமண மண்டபம் போன்றவற்றை அமைத்து
யுத்த வடக்களிலே பாதிக்கப்பட்டவர்களை அங்கே வேலைக்கு அமர்த்தி அந்த தரவுகளை வெளிநாடுகளிலே காட்டி அங்கே தங்களுடைய வரியை குறைப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் பலர். ஆனால் இந்த பொது சேவையை செய்ய வேண்டும். அதிலும் நமது இந்து மதம் கூறியிருக்கின்றது 2 தர்மங்களை செய்து வாழ வேண்டும் என்று. ஒன்று பதி தர்மம், 2வது பசு தர்மம். அந்த 2க்கும் என்ன வித்தியாசம் என்றால், பதி தர்மம் என்பது இறை வழிபாட்டுடன் இருப்பது, பசு தர்மம் என்பது பொது சேவைகளை செய்வது. இவர் 2 தர்மங்களையும் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே தன்னுடைய தாய் நாட்டிலே, தாய் பிறந்த ஊரிலே தாய் குலங்களுக்கான சிகிச்சை நிலையத்தை இவர் திறந்து அதற்குரிய ஒழுங்குகள் நிதிகளை கொடுத்து ஏனைய புலம்பெயர் கேசவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய பணி மென்மேலும் இந்த கிராமத்திற்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது, இந்த வைத்தியசாலைக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவருடைய பணி மென்மேலும் இங்கே கிடைக்க வேண்டும். இவரை போன்று புலம்பெயர் தேசத்தவர்கள் எல்லாம் இந்த ஈழமணி திருநாட்டிற்கு தங்களால் இயன்ற பொது சேவைகளை நிறைய செய்ய முன்வர வேண்டும். தேவையை அறிந்து சேவையை செய்ய வேண்டும். இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல ஆகரம்பட்டி முத்துமாரி அன்னையினுடைய பாதம் பணிந்து எனது நல்லாசிகளை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி. சிறந்த முறையிலே நல்ல ஆசிகளை வழங்கி இன்றைய நிகழ்வு மட்டுமின்றி இந்த பெண்கள் நல சிகிச்சை பிரிவு தொடர்ந்து நன்றாக இயங்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கும் பிரம்மஸ்ரீ ஸ்ரீ சர்வேஸ்வர குருக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இடம்பெற இருக்கும் நிகழ்வு வரவேற்பு நடனம். பந்தோரை வரவேற்கும் தமிழன் பண்பாடு, அந்த பண்பாட்டின் அடிப்படையில் வருக வருகவே நல்லோரே வருகவே இடம் புனிதம் அடையவே என வாழ்த்தி வரவேற்க காத்திருக்கிறார்கள். புதுமலர் தூவி புன்னரையே
வித்தியாசாலை மாணவர்களுக்கும் அதனை ஒழுங்கமைத்த பொறுப்பாசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு next event goes to welcome speech by Navatnam Kajiban dispenser. All of you, it is my great pleasure to welcome you all to this special occasion of Well Women Clinic opening ceremony on behalf of Divisional Hospital, Vattukotai. I extend a hearty welcome to each one of you. We are honored to have welcomed to our chief guest, Mrs. Paramodayan Jayarani, Secretary, Health Ministry, Northern Province. Welcome our special guest, Dr. B.P.S.D. Patrana, Provincial Director of Health Service. Welcome our special guest, Dr. A. Kediswaran, Regional Director of Health Service. I also want to welcome Mr. Thiruvaran Selvan, Accountant, Divisional Secretary, Valley West Sangana. I also want to welcome our former District Medical Officer, Dr. Sirsavesan Centuran, and former DMO, Dr. Mrs. Condonation. I warmly welcome the representative of this donation, Mr. Raja Kulendran Jeevakan, Accountant Valamuri Hotel, Jaffna, and Mrs. Kavita Jeevakan, Deputy Director, Urban Development Authority, Jaffna. I also want to welcome Dr. At the same time, I want to welcome our Assistant Secretary, Mr. Sinnathambi Surendran. I also welcome Senior Assistant Secretary, Mrs. Angela Devi Sambasilan. I also want to welcome our this day donor representative, Mr. Sinnathurai Rajakulendran and Mr. Kamalasini Rajakulendran. I also want to welcome Dr. Mrs. A. Logita, Medical Officer, Divisional Hospital, Vattukotai, and Dr. S. Radhini, Dental Surgeon, Divisional Hospital, Vattukotai. I also welcome Brahmasri Kurukal Ayya. I also welcome in charge of Police Officer, Vattukotai. With us was present and great value to this event. Again, I welcome you all. Last but not least, I would like to welcome each and everyone who are present here. I would like to start the event for the day without delay. Thank you. இந்நிகழ்ச்சிக்கு எங்கள் பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமதி பரமோதயன் ஜெயராணி, செக்ரட்டரி நொதோன் ப்ரொவின்ஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரி அவர்களே, திருமதி அஞ்சலி தேவி சாந்தசீலன், சீனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஹெல்த் மினிஸ்ட்ரி நொதோன் ப்ரொவின்ஸ் அவர்களே, டாக்டர் பிபிஎஸ்டி பத்ரனா, ப்ரொவின்சியல் டைரக்டர் நொதோன் ப்ரொவின்ஸ் அவர்களே, Mrs. Kavita Udiyakumar, Divisional Secretary, Valley East Sangana அவர்களே, former DMO DH Vattukotai, Dr. S. Senduran அவர்களே, Radhini Dental Surgeon DH Vattukotai, Mr. Raja Kulendran Jeevakan, Accountant Valamuri Hotel, Jaffna அவர்களே, Mrs. Jeevakan Kavita, Deputy Director Urban Development Authority அவர்களே, Mr. Sinnathambi Surendran, Assistant Secretary Health Ministry Northern Province அவர்களே, மற்றும் பெரியோர்களே, நோயாளர் நலன்புரி சங்கத்தினரே, நலன் விரும்பிகளே மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் பெண்கள் நல சிகிச்சை பிரிவு திறப்பு விழாவில் ஒன்று கூடியுள்ளோம். கட்டட பற்றாக்குறை,
மருந்து பற்றாக்குறை, ஆளணி பற்றாக்குறை போன்ற பல தடங்களுக்கு மத்தியிலும் DH வட்டுக்கோட்டையானது நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த சேவையினை அரசின் உதவியுடனும் புலம்பெயர் தமிழர் உதவியுடனும் ஆற்றுகின்றது. புலம்பெயர் தமிழர்கள் பல்வேறு அமைப்புகளூடாக இவ்வைத்தியசாலைக்கு காலாகாலமாக உதவி வந்திருக்கிறார்கள். எமது வைத்தியசாலை 1947 ஆண்டிலிருந்து மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றது. 2007 சுகராஜா மெமோரியல் பிளாக்கில் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் கிளினிக் சென்டர் இயங்கி வந்திருக்கின்றது. இதற்கான எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரினோவேஷனை வேர்ல்ட் விசன் மற்றும் கொமர்ஷியல் பேங்க் என்பன 2016 ஆண்டு செய்திருந்தனர். இதன் பின்னர் நீண்ட காலமாக எவ்வித பராமரிப்பும் இல்லாதிருந்த கட்டிடத்தில் வெல்குமன் கிளினிக் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2025 ஆண்டு இக்கட்டிடத்துக்கு 140,000 ரூபாய் செலவில் பெயிண்ட் அடித்து 750,000 ரூபாய் செலவில் ஏசி ரூம் ஒன்று வடிவமைக்கப்பட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரூமாக உருவமைக்கப்பட்டுள்ளது. இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்வத்துறை பொற்கொடி நினைவாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்வத்துறை பொற்கொடியின் முதல்வர்களாகிய மிஸ்டர் செல்வத்துறை சிவனந்தன் அவர்கள், டாக்டர் சோபனா சிவனந்தன் சஞ்சீவன் அவர்கள், டாக்டர் கோகுலன் சிவனந்தன் அவர்கள் மூவரும் நிதியுதவியினை செய்திருந்தனர். இவர்களின் பிரதிநிதிகளாக இன்றைய விழாவில் மிஸ்டர் ராஜகுலேந்திரன் ஜீவகன், அக்கவுண்டன்ட் வெளம்புரி ஹோட்டல் ஜெஃப்னா, திருமதி கவிதா ஜீவகன், டிப்யூட்டி டைரக்டர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஜெஃப்னா ஆகியோர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். மிஸ்ஸஸ் கவிதா ஜீவகனுக்கும் திரு ராஜகுலேந்திரன் ஜீவகனுக்கும் எமது வைத்தியசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். டென்டல் கிளினிக் ஆனது ஏற்கனவே கட்டப்பட்டு 1995 செயல்நிலையில் வந்திருக்கின்றது. தற்போது 2024 ஆண்டு மீண்டும் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனையும் திறப்பதற்கான செலவினங்களையும் வெல்குமன் கிளினிக் திறப்பதற்கான செலவினங்களையும் மிஸ்டர் சின்னத்துறை ராஜகுலேந்திரன் அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். மிஸ்டர் ராஜகுலேந்திரன் சின்னத்துறை அவர்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் சேவையாற்றி ஓய்வு பெற்று தனது ஓய்வு காலத்தை சிறந்தபடி உற்சாகத்துடன் மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு மீண்டும் வைத்தியசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வைத்தியசாலையில் மேலும் பல தேவைகள் உள்ளன. மென்டல் ஹெல்த் கிளினிக் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதை தவிர இவ்வைத்தியசாலையை டைப் C-இலிருந்து டைப் B-க்கு கொண்டு செல்வதன் மூலம் எமது ஆளணியை கூட்டி ஆளணி பற்றாக்குறையை நீக்குவதன் மூலம் மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்ற முடியும் என்பதில் ஐயமில்லை என கூறி கலந்து சிறப்பித்த அனைத்து நலன் விரும்பிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Thank you, our DMO, Ms. Kalyana Gangadharan. Next event goes to guest speaker. First, we are warmly invited our special guest, Ms. Kavita Jeevagan, Deputy Director, Urban Development Authority. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இக்கட்டட திறப்பு விழாவானது பெண்கள் நல சிகிச்சை பிரிவு என்ற அளவில் இருந்து திறந்து வைக்கப்படுவது. இதற்கு நிதி பலன்களை வழங்கிய எமது உறவினர் சார்பில் நான் இங்கு பங்குபற்றி இருக்கின்றேன். அந்த வகையில் கிராமத்திற்கு இவ்வாறான ஒரு பெண்கள் நல சிகிச்சை பிரிவானது திறந்து வைப்பதை இட்டு நாம் பெருமகிழ்வு அடைகின்றோம். பெண்கள் நல சிகிச்சை பிரிவானது சிறந்த சேவையை
இக்கிராம மக்களுக்கும் அருகிலுள்ள ஏனைய கிராம மக்களுக்கும் ஆற்றி சிறப்பான ஒரு சேவையை பெண்கள் பிரிவிற்கு வழங்க வேண்டும் என்று வேண்டி எனது சிற்றுரையை கொடுத்தது. நன்றி. தொடர்ந்து சிறப்புரையாற்றுமாறு நாம் அழைத்திருப்பது திரு ஈனா தீபகன், கணக்காளர் வேளம்புரி ஹோட்டல், யாழ்ப்பாணம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இதுவரை உள்ள வைத்தியர்கள், அரசு உத்தியோகர்கள், நல விரும்பிகள், பொதுமக்கள் எல்லோருக்கும் எனது மணிவான வணக்கத்தை கீழ் கொண்டு ஒரு உரையை சிறப்பாக முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இங்கு இந்த பெண்கள் நல சிகிச்சை பிரிவு இந்த பிரதேச வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டதையிட்டு உங்களை போல் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போதைய சூழலில் பெண்கள் எல்லோரும் வேலைக்கு போக வேண்டும், அத்துடன் குடும்பத்தையும் தாங்க வேண்டும். ஆண்களையும் பார்க்க பெண்களுக்கு தான் சுமை அதிகமாக உள்ளது. ஆகவே இவ்வாறான ஒரு பெண்கள் நல சிகிச்சை பிரிவு இந்த பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சூழ்நிலைக்கு பொருத்தமான ஒன்றாகவே நான் கருதுகிறேன். மேலும் இந்த சிகிச்சை பிரிவு சகல வசதிகளையும் உள்ளடங்கி ஒரு சிறப்பான சிகிச்சை பிரிவாக இயக்க வேண்டும் என்பதை எமது விருப்பம். இந்த பெண்கள் சிகிச்சை பிரிவு எனது பாட்டன் பாட்டி திரு செல்லத்துறை பொற்கொடி தம்பதிகளின் ஞாபகார்த்தமாக அமைக்கப்பட்டது எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு கூடுதல் முயற்சி தரும் விடயமாகும். இதற்கான செலவை திரு செல்லத்துறை அவர்களின் மகன் சிவானந்தன், அவருடைய மகன் கோகுலன், டாக்டர் கோகுலன், டாக்டர் சோபன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இதுவரைக்கும் இலங்கை பற்றிய பரிச்சயம் கிடையாது. தாப்பரின் வற்புறுத்தலுக்காக இந்த பண உதவியை அநேகமாக செய்திருப்பார்கள். திரு சிவானந்தன் கூட இங்கு 17 வருடங்கள் மாத்திரமே வசித்தவர். 1909 மலேசியாவில் இருந்து இலங்கை வந்தவர். யாழ்ப்பாண கல்வியில் கல்வியற்று பின்பு 1967 திரும்பவும் கனடாவுக்கு போய்விட்டார். இருந்தாலும் அவருடைய உறவினர்கள் எல்லாம் இருந்தபடியால் அவருடைய சொந்த நாடாக இன்றுவரையும் அவர் நினைத்துக் கொண்டிருப்பது இலங்கையை தான். இலங்கையில் வாழ்ந்த காலம் குறைவாக இருந்தாலும் அவரது நினைவுகள் எப்போதும் இலங்கையை சுற்றி இருப்பது நல்லது. அந்த இலங்கை நினைவில் தான் இந்த பண உதவியையும் இந்த வைத்தியசாலையையும் கொண்டு வந்திருந்தது. இதேபோல் நிறைய புலம்பெயர்ந்தோர் வெளிநாடுகளில் உள்ளனர். அவர்கள் 2வது ஜெனரேஷன் இப்போ வந்துவிட்டார்கள். அவர்களிடம் இருந்து பண உதவியை பெறுவது எதிர்காலத்தில் மிகவும் கஷ்டமாக மாறக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே இதை இங்குள்ள அரசு அதிகாரிகள், நல விரும்பிகள் ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறைகள் அணுகி அங்கிருந்து பணங்களை இங்கு வரவழைத்து இங்குள்ள வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான யுத்திகளை நாங்கள் எமக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. இந்த திரு செல்லத்துறை அவர்கள் ஞாபகமாக இது ஆரம்பிக்கப்பட்டது. திரு செல்லத்துறை அவர்கள் ஒரு லெஜண்ட். அவர் மலேசியாவில் 1940 1960 வரைக்கும் மலேசியாவில் ஒரு முக்கியமான மனிதர். அவர் இலங்கையில் 1906 பிறந்து நவாலியில் பிறந்து மானிப்பா இந்து கல்லூரியில் கல்வி கற்று 1920களின் நடுப்பகுதியில் மலேசியா சென்றவர். அங்கே மலேசியா சென்று ஓவசியராக கடமையேற்றார். படிப்படியாக தனது வேலையில் முன்னேறி இறுதியில் மலேசிய ரயில்வேயின் பிராந்திய அத்தியட்சராக மாறினார். He was the first non-British civil servant to occupy such a highest position in Malaysian Railways. And he was rewarded a certificate, a British certificate by the founding father of Malaysia, Abdul Rahman, in 1955, I believe. இவருடைய காலத்தில் மலேசியா ஒரு மாற்றத்துக்குள்ளான காலம்.
1920களில் மலேசியா வந்து பிரித்தானிய காலனித்துவ ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இலங்கை பிரித்தானிய ஆட்சி தான், மலேசியாவுக்கு பிரித்தானிய ஆட்சி தான். அதுதான் அந்த காரணமாக தான் இலங்கையிலிருந்து நிறைய பேர் மலேசியாவுக்கு வேலை தேடி போகக்கூடியதாக இருந்தது. அப்போது முதலில் பிரித்தானிய ஆட்சி இருந்தது. 1942-41களில் மலேசியா வந்து ஜப்பானினுடைய கைக்கு போகிறது. அப்பொழுது திரு செல்லத்துறை அவர்கள் அங்கு வேலை செய்கிறார். அவர்களுடைய பாஸ் எல்லாம் பிரிட்டிஷ் பாஸ். அவர்களை ஜப்பானிய கைப்பற்றி பர்மாவுக்கு அனுப்புகிறார்கள். அப்பொழுது திரு செல்லத்துறை அவர்கள் வெள்ளைக்காரரின் கீழே வேலை செய்த திரு செல்லத்துறை அவர்கள் இப்போது ஜப்பானியர்களுக்கு கீழே வேலை செய்ய வேண்டும். பிறகு 3 வருடங்களின் பின் 1944 ஜப்பானியர்கள் வந்து சரண்டர் பண்ணும்போது மீண்டும் அந்த வெள்ளையர்கள் வருகிறார்கள். அதன் பிற்பாடு 1954-55 மலேசியா சுதந்திரம் அடைகிறது. For the complete transformation, he has seen the complete transformation of Malaysia, how it has been changed. அவருடைய மிகக்கூடிய வாழ்க்கை காலம் வந்து மலேசியாவிலேயே கழிந்தார். பல சுவாரஸ்யமான சம்பவங்களை அவர் கடந்து போகிறார். அவருக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். 1950களின் நடுப்பகுதியில் நினைக்கிறேன், ஒரு தடவை திரு செல்லத்துறை அவர்கள் ரயில்வே காரில் ரயில்வேயில் போய்கொண்டிருக்கும் போது அங்கே குறுக்காக ஒரு சீனர் ஒன்று வருவார். அவர் வந்து துப்பாக்கியை சென்று அவரை மறைக்கிறார். அந்த காலம் மலேசிய கம்யூனிஸ்ட் கட்சி, சீனா ஆதரவு பெற்ற மலேசிய கம்யூனிஸ்ட் கட்சி பிரித்தானிய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்த காலம். அப்பொழுது செல்லத்துறை அவர்கள் ரயில்வே காரை விட்டு இறங்கி அந்த சீனருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீனருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சரணடைய பண்ணி அவர் மூலம் கிடைத்த தகவல் என்னவென்றால், அதற்கு அடுத்த காலத்தில் மிகப்பெரிய குண்டு ஒன்று தோன்றப்பட்டிருக்கிறது. அந்த குண்டு அதற்கு சற்று நேரம் தாமதமாக வரும் தபால் ரயிலை தாக்குவதற்காக பொருத்தப்பட்ட குண்டு. ஒருவேளை அந்த குண்டு வெடித்திருந்தால் அன்று பல 100 உயிர்கள் போயிருக்கும். திரு செல்லத்துறையின் சாமர்த்தியத்தால் அன்று அந்த பெரிய அனர்த்தம் தவிர்க்கப்பட்டு பல 100 உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. இதற்காகத்தான் மலேசியன் காங்கிரஸ் ஃபாதர் அப்துல் ரஹ்மான் பின்னாடி அவருக்கு அந்த அப்ரிசியேஷன் சர்டிபிகேட்டை கொடுத்திருந்தார். அதன் பிற்பாடு 1962 செல்லத்துறை அவர்கள் அங்கிருந்து ரிட்டையர் ஆகி அராய்ச்சி வருகிறார். பலர் அங்கிருந்து லண்டனுக்கு போயிருக்கிறார்கள், சிங்கப்பூரில் செட்டில் ஆகியிருக்கிறார்கள், பலரும் செட்டில் ஆகியிருக்கிறார்கள். இவர்கள் நீண்ட காலம் வெளிநாட்டில் மலேசியாவில் வேலை செய்தபடியால் தனது ஓய்வு காலத்தை ஒரு அமைதியான இடத்தில் கழிப்பதற்காக விரும்பி அவர் அராலியே தேர்வு செய்தார். பின்பு 1962 வந்தவர் 1982 காலமாகிறார். இதுதான் செல்லத்துறையின் ஒரு சுருக்கமான வாழ்க்கை வரலாறு. Thanking for Mr. R. Jeevagan, accountant of Malamuri Hotel Jetla. Next event goes to, we are warmly welcome our former DMO, Dr. Sitsabesan Shendola. இங்கு தலைமையேற்று விழாவை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களும் சிறப்பு பிரதம விருந்தினர்களும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் SAS, AS மற்றும் டாக்டர்ஸ் மற்றும் இங்கே உள்ள நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த ஆஸ்பத்திரி வந்து உண்மையாக ஒரு சரித்திரம் கொண்ட வைத்தியசாலை, யாராலும் மாற்ற முடியாது. என்னன்னு சொன்னால், இந்த ஆஸ்பத்திரி 1800ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. எந்த ஒரு ஆஸ்பத்திரியும் கட்டப்படாத காலத்தில் கட்டப்பட்டது. This hospital was built in the 18th century. That is அதன் உண்மையான ஹிஸ்டரி. அதுக்கு பிறகு 1947ஆம் ஆண்டு இங்க முதல் கோர்ட் ஆரம்பிக்கப்பட்டது. Court was built in 1947. அந்த காலத்திலிருந்து இந்த வரைக்கும் இங்க போர்ட் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கு. இது உங்களுக்கு என்ன தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நான் வரைக்கும் இது கொஞ்சம் ஆராய்ச்சி தான் தேடி பார்க்க வேண்டிய விஷயமா இருந்தது. இருந்தும் இது வந்து இளமரக்காயாக வேலை செய்து கொண்டிருந்தாலும்
சரியான வெளித்தோட்டத்துக்கு அது தெளிப்படாமல் இருந்தது. உதாரணத்துக்கு கடைசி 10 வருஷம் லாஸ்ட் 10 years we have 72 deliveries in this hospital. None of the type C division was has this amount of deliveries in Jaffna. There are last 10 years, yes, without nursing staff and with only 2 doctors. So இது வந்து உண்மையா ஒரு வித்தியாசமான போக்கை கொண்ட ஹாஸ்பிட்டலா தான் இருக்குதுன்னு இப்போ எல்லாரும் விளங்கி கொண்டிருக்கும். ஆகவே இதுக்கு மேலும் நாங்கள் உதவி செய்த பெறப்படுத்தணும். என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு கிராமப்புற ஹாஸ்பிட்டல், இட்ஸ் அ வில்லேஜ் ஹாஸ்பிட்டல். இங்கே உள்ள மக்கள் சரியாக கஷ்டப்பட்டவங்க, அவைக்கு போகிறதுக்கு வசதிகள் குறைவு. ஆகவே அதை விட நான் விலையில் சும்மா வேலை செய்யப்பட்டு தான் வந்தேன். வந்து இங்கே வந்தாப்புறம் யோசிச்சேன் இங்கே ஏதாவது செய்ய வேணும். அது விலையில யோசிச்சு கொண்டு வேறாவது உண்டு, வந்தாப்புறம் யோசிச்சோம். ஆனா அது உண்மையாக நான் மட்டும் செய்யல, இங்கே இருந்த ஸ்டாஃப் உண்மையான கிடைச்ச ஸ்டாஃப் வந்து திறமான ஸ்டாஃப், எந்த வேலையை சொன்னாலும் ஒன்று மறக்காம செய்யக்கூடிய ஸ்டாஃப். சரி, அந்த மாதிரி அதே மாதிரி எங்களோட ஹெல்த் சிஸ்டம் உண்மையா சொல்ல போனா பிடி சார் இப்போ உதாரணத்துக்கு டென்டல் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ஏசிடியோட பிடி சார் gave us the AC for the dental department. உண்மையா நான் இல்லைன்னு கேட்டோன்னே பிடி சார் டிரெக்டாகவே ஏசி எடுத்து அந்த உடனே புக்க வேணும்னு சொல்லி, அதே மாதிரி ஆர்டிஎஸ்ஸரும் டெவலப்மெண்ட்டில் முழு இதுவரும் கண்ட்ராக்டர் எல்லாம் செய்யுது, அதெல்லாம் சரி உடனடி எல்லாம் செய்யுது. டென்டல் டிபார்ட்மெண்ட் ரெனோவேஷனில் ஆர்டிஎஸ்ஸில் வந்து மிகப்பெரிய பங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை உங்களோட ஏஎஸ் வந்து உண்மையாக எனக்கும் நடக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு நாள் சும்மா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலோட நல்ல ஆர்வமாக இருக்கிறேன். அன்றைக்கு சீஃப் செக்ரட்டரி கூட ரிப்போர்ட்டை போட சொல்லி அதை தானே வந்து எங்களோட அட்மிஸ் எல்லாம் பார்த்து ரிப்போர்ட் போடு இப்படி வருது நம்ம வேலை செய்தால் காரணம் கிடைக்காது. இல்லையா அவருக்கு எனக்கு தனிப்பட்ட வேலை எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு நாள் எங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிட்டு வந்தவர், அதுக்கு பிறகு அவருக்கு வந்து கண்ண வேலையில் எங்கள் ஹாஸ்பிட்டல் செய்து தந்துருக்கிறார். அது தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு அந்த வேலையில் தொடர்ந்து செய்தவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் நாங்கள் ஒற்றுமையாக தொடர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணுவோம், அது முக்கியம். அதனால் அதை தரவிடாமல் செய்யணும். அப்படி நானே இந்த ரெகுலர் கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ண யோசிச்சேன். ஏன் யோசிச்சுனாலும் கேட்குறீங்க? உண்மையாக என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து சில இது டெவலப் பண்ணிட்டு போயிருக்கல, டெஸ்ட்மெண்ட் டெவலப் பண்ணிக்கல. கேன்சர் எடுத்த இது வந்து ஒரு நாள் டாக்டர் 57 பேஷண்ட் ஒரு ரூமுக்கு எடுத்தவா தொடர்ந்து ஒரு பஜர் எக்ஸாம் செய்து க்ளீன் பண்ண வசதி இருக்காங்க. ஒரு டாக்டரை வந்து தொடர்ந்து 57 பேஷண்ட் பார்க்க ஒரே ரூமில் வச்சிருக்கிறது முறையாக இருக்காது. கவர்மெண்டாக வழியில் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி ஒரு மாற்றம் செய்யணும். இப்போ அந்த ஒரு முதல்ல தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ரெகுலர் கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ பல கண்டு பார்க்க அவங்க சொன்னார் நான் கட்டாயம் ஹெல்ப் பண்ணேன். இது மட்டும் இந்த பலகையில் உதவியில் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அப்போ உண்மையாக இது வந்து இப்போ ஒரு டைப் சியாக இருந்தாலும் டைப் சி ஹாஸ்பிட்டலான பெப்சி வேலைலாம் நாங்கள் எடுக்கிறோம், கேன்சர் பேஷண்ட்லாம் எடுக்கிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் முதல் கட்டமாக தான் இதை பற்றி நான் யோசிச்சேன். ஆனால் அதே நேரம் இன்னொரு ஐடியா இருந்தது, ஒரு ஸ்கேன் ஒன்று கண்டு பட்சத்தில் அதுக்கு ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் ஒன்று வேணும். அப்போ அதுக்கு இதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம்னு எதிர்பார்த்தேன் நான். அதே நேரம் சரவணன் சார் பிஓஜியும் இங்கே வர்றதுக்கு ஆவலாக இருக்கிறேன். நான் எனக்கு நேரடியாக சொல்லியிருக்கேன் இங்கே வர்றது எனக்கு சொன்னேன், நீ இது கேட்க வேணுமெண்டா மூன்றாவது டெலிவரி அப்படின்னு சொல்லி நான் இங்கே அனுப்பணும் கூட கேட்டார். அப்போ நான் சொன்னேன் இடவில் நர்சிங் இல்லை, அப்போ நீங்கள் இப்போ அனுப்பினா என்னால் தொடர்ந்து மேனேஜ் பண்ணிடாது. ஆகவே நாங்கள் சரியான 24 மணி நேரம் ஒழுங்கு செய்து வர மட்டும் நான் பொறுமையாக இருக்கும். இல்லாட்டி அவர் இப்போவே அனுப்ப ரெடியாக இருந்தார். எனக்கு என்கிட்ட நிறையா நம்பிக்கை. அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்களோட சீஃப் செக்ரட்டரி பிடி ஆர்டிஎஸ் உண்மையாக எங்களுக்கு 24 மணி பண்ணுறதுக்குரிய வசதியில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் தொடர்ந்தும் உண்மையாக கண்டிப்பாக கொண்டு செய்யக்கூடிய வேலையை மேக்சிமம் இந்த ஹாஸ்பிட்டலில் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே மேலும் அதை புதியமாக தொடர்ந்து செய்வான்னு எதிர்பார்க்கிறோம். அதே நேரம் எங்களுக்கான சப்போர்ட்டை மேலதிகமாக ஆர்டிஎஸ் பிடி சார் ப்ரொவிஷன் டைரக்டர் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பூனே ஹாஸ்பிட்டலில் டைப் சி டிவிஷன் ஹாஸ்பிட்டல் 6 டாக்டர்ஸும் 6 நர்ஸ் இருக்கிறோம். சார் பிடி சார் Pune hospital there are 6 doctors. Type C division hospital 6 doctors and 6 nurses. So RDS cannot do anything. Pune
Pune, the Jaffna next to that. So there are 6 nurses, type C division hospital. So field sir can move some nurses to us. That's it. But anyway, there are not only that hospital, there are some other than the Jaffna district. There are a lot of nurses in small hospitals, even pharmacists, even some small hospitals in Colombo district, they are provided the pharmacists. We have a ward running hospital, still we didn't get the pharmacist. So that there are some differences. So that will become equalized. So in this way, I think field sir can help us. So definitely, if you give like, so எல்லாரும் உதவி செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டு இந்த காட்டில் உண்மையாக வெறுமன் கிளினிக் மட்டும் இல்லை, இதில் நாங்கள் இன்னொரு பிளான் பண்ணாங்க, அடசன் கிளினிக்கும் பிளான் பண்ணியிருந்தாங்க. அடசன் கிளினிக் இப்போ எல்லாம் குடும்ப பிள்ளைகள் வந்து வழிமாறி போய் கொண்டிருக்கணும். அப்போ அதுக்கு வந்து MOH ஃபுல் சப்போர்ட் தந்து ஆள்வனையும் அவரே தாவன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பிரச்சனை வராது, ஆளனையும் அவர் தாவன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதில் எங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல விதமாக நாங்கள் அடசன் கிளினிக்கையும் இதில் தொடங்கலாம் வந்து இங்கே அபிப்பிராயம் இருக்கு. அதான் இப்போ முக்கியமான ஒன்றாக இருக்கு. அதுடன் இதை மேலும் வளர்ச்சி அடைஞ்சு இதை சிறந்த ஹாஸ்பிட்டலாக மாற்றுவதற்கு புதிய DMO புரிவாண்டவர்களை கொண்டு டாக்டர் சித்தவேசன் சேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிறப்புரை ஆற்றுமாறு நாம் அன்போடு அழைத்திருப்பது எமது பிரதேச செயலர் திருமதி கமலா உதயகுமார் அவர்களுடைய சார்பிலே இங்கு வருகை தந்திருக்கும் பிரதேச செயலர் கணக்காளர் திருவச்செல்வன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்தியாவின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்திய வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பிரதேச செயலர்கள் மாவட்ட செயலர்கள் நடத்தப்படும் மகாலயத்தின் அணிகளுக்கு கலந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு பிரதிநிதியாக நான் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்கின்றேன். உண்மையில் வந்து எப்போது வைத்தியசாலைகளின் தேவை அதிகரிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி. இந்த வகையில் வந்து பிரதேசம் சார்ந்த வைத்தியசாலைகள் வந்து அவற்று செய்யப்பட ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை அந்த காலகட்டத்தில் நாங்கள் வசதி வருகின்றோம். அந்த வகையிலே மக்கள் தேவையை உணர்ந்து ஒரு வைத்தியசாலையில் வந்து அவர்களுடைய தலைமைத்துவத்தின் ஊடாகவும் இந்த பிரதேசம் சேர்ந்த நலப்பிரிவுகளின் ஒத்துழைப்புகளாகவும் ஒரு பிரிவுகளையும் ஆரம்பிப்பது மிகவும் கவனிக்கக்கூடிய விடயம். அந்த வகையிலே பெண்கள் சார்ந்த ஒரு துறை பிரிவு இந்த புதிய பிரிவு ஒன்று ஆரம்பிப்பது மிகுந்த வரவேற்புக்குரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் அந்த பிரதேசத்திலே நமது வைத்தியத்திலே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த வைத்தியசாலையினுடைய செயற்பாடுகள் அவர்களுக்கு விடயங்கள் கொடுத்து செல்வது வந்து அந்த மக்களுடைய ஆரோக்கியத்தை அவர்களுடைய ஆயுள் நுழைப்பு சம்பந்தமான சகல விடயங்களிலும் அது வந்து கூடிய பங்களிப்பு செலுத்தும். அந்த வகையிலே இந்த வைத்தியசாலையின் இவ்வாறான முன்மாதிரியான சிறந்த செயற்பாடுகளை பாராட்டி இப்பிரதேச மக்களுக்கு தொடர்ந்தும் சிறந்த சேவையை ஆற்ற வேண்டும் என்பதுடன் இவ்வாறான பல புதிய பிரிவுகளை ஆரம்பித்து இந்த பிரதேச மக்களின் சுகாதார தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு மிகுந்த பங்களிப்பு செய்யும் வைத்தியசாலையாக இந்த பிரதேச வைத்தியசாலை உள்ளவர்களுக்கு கொண்டு சில சிற்றுரை வகிக்கிறேன். சிறுவையாற்றி அமர்ந்திருக்கும் பிரதேச செயலரின் கணக்காளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் சிறப்புரை ஆற்றுவதற்காக அழைத்திருப்பது பிரதிநிதிகளின் சிறப்பு விருந்தினர்கள் வரிசையில் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் யாழ்ப்பாணம் உயர்திரு டாக்டர் கேதீஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வைத்தியசாலை பொறுப்பதிகாரி அவர்களே, இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் அவர்களே, வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர்
டாக்டர் சமன் பத்ரன் அவர்களே, சீனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் அவர்களே, சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் அவர்களே, டாக்டர் காந்தநேசன், டாக்டர் ரஜினி காந்தநேசன் அவர்களே, இந்த வைத்தியசாலையின் முன்னாள் பொறுப்பதிகாரி டாக்டர் செந்தூரன் அவர்களே, பிரதேச செயலர்களின் சார்பில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கணக்காளர் அவர்களே, இந்த கட்டிடத்தின் நன்கொடையாளர்கள் குடும்பத்தினரே அவர்களின் சார்பிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த வைத்தியசாலையின் உத்தியோகர்களே, ஊழியர்களே, நோயாளர் நலவு சங்கத்தின் உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த கட்டிட சிறப்பு விழாவிலே கலந்து கொள்வதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த சில வருடங்களாக இந்த வைத்தியசாலையிலே இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் உதவியோடு, புலம்பெயர்ந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற இந்த பிரதேசத்து மக்களின் உதவியோடு பல திட்டங்கள் இந்த வைத்தியசாலையிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வைத்தியசாலை சேவை, இந்த வைத்தியசாலை படிப்படியாக முன்னேறி கொண்டு வருகின்றன. அந்த வகையிலே இன்று இந்த மகளிருக்கான சிகிச்சை கட்டிட பிரிவு இன்றைக்கு திறந்து வைக்கப்படுகின்றது. இதற்கு நன்கொடை வழங்கிய இந்த குடும்பத்தினருக்கு சுகாதார திணைக்களத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்து நிற்கின்றேன். அதே போன்று இங்கே இன்றைக்கு புனரமைக்கப்பட்ட பல் வைத்திய பிரிவு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அன்னையிலே கடந்த வருடம் ஒரு சிறப்பு விழாவுக்கு சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் மகிபால் அவர்கள் வந்த நேரம் டாக்டர் செந்தூரன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் அந்த நிதி ஒதுக்கி அந்த டென்டல் யூனிட் வந்து புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த டென்டல் யூனிட்டுக்கு இருக்கின்ற அந்த டென்டல் சேர் வந்து மிக பழமையானதாக இருக்கின்றது. டென்டல் சர்ஜன் இருக்கின்றார். அதற்கு ஒரு புதிய டென்டல் சேரை நாங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அதனை புனரமைப்பு செய்வதற்கு நிதி வழங்கிய மத்திய சுகாதார அமைச்சகம் எங்களுடைய நன்றிகளை நான் இங்கே தெரிவித்து நிற்கின்றேன். மேலே இந்த வைத்தியசாலை, இந்த பிரதேச வைத்தியசாலை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 23 வைத்தியசாலைகள் இருக்கின்றன. அவற்றிலே 7 பிரதேச வைத்தியசாலைகளுக்கு தான் நர்சிங் ஸ்டாஃப், அதாவது தானிய உத்தியோகர்களுக்கான ஆளணி இருக்கின்றது. எங்களுக்கு இந்த பிரதேச வைத்தியசாலைகளை 24 மணி நேரமும் இயங்க வைப்பதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது இந்த நர்சிங் ஸ்டாஃப் ஆளணி. அப்போ நர்சஸ் இல்லாமல் உண்மையிலே 24 மணி நேரம் ஒரு விடுதியில் ஒரு நோயாளியை அனுமதித்து நாங்கள் சிகிச்சை வழங்க முடியாது. அதே போன்று பிரசவங்களை 24 மணி நேரம் பிரசவ வசதிகளை ஏற்படுத்துவதற்காக அந்த தாய்க்கு ஒரு அவசர நிலைமை ஏற்படுகின்ற போது நர்சிங் ஸ்டாஃப் கட்டாயம் வேணும். டாக்டர் இல்லாத நர்சிங் ஸ்டாஃப் இல்லாமல் அவர்களை நினைப்பது கஷ்டம். அப்போ உண்மையிலே எங்களுக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அந்த 7 பிரதேச வைத்தியசாலைகளில் தான் அந்த நர்சிங் ஸ்டாஃப் இருக்குது. இந்த 24 மணி நேர சேவைகளை எங்களால் வழங்கக்கூடியதாக இருக்குது. மிச்ச எங்களுக்கு 16 பிரதேச வைத்தியசாலைகளும் இதே மாதிரி ஒரு ஒட்டுக்கட்டான ஒரு நிலைமை தான் இருக்குது. அந்த வைத்தியசாலைகளில் விடுதிகள் கட்டப்பட்டிருக்கு, உள்ள வசதிகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா வசதி இருந்தாலும் அந்த நர்சிங் ஸ்டாஃப் இல்லாதபடியால் 24 மணி நேரம் அந்த சேவையை எங்களால் வழங்க முடியாத நிலை இருக்கின்றது. ஆனால் இவர்களுக்கு அந்த உலக வகையில் ஒரு திட்டம் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ 2வது கட்டம் ஆரம்பிக்கப்படுது. அதிலேயும் இந்த இப்படிப்பட்ட பிரதேச வைத்தியசாலைகளில் சேவைகளை முன்னேற்றுவதற்காக பல்வேறு நிதி மூலங்கள் மூலம் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த திட்டத்தின் கீழையும் சொல்லப்படுகிறது கட்டாயம் இப்படியான ஹாஸ்பிட்டல்ஸுக்கு நர்சிங் ஸ்டாஃப் வேணும். அப்போ நாங்கள் 2018ஆம் ஆண்டிலிருந்து மத்திய சுகாதார அமைச்சரோட போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நர்சிங் ஆர்டரை அப்ரூவ் நம்மளுக்கு தெரியும். நாட்டில் இந்த COVID-19 தொற்றுக்கு பின்னரான காலத்து பகுதியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக எங்களுக்கு 2018க்கு பிறகு இந்த ஒரு காலனி அதிகரித்து தரப்படவில்லை. ஆர்டர் வந்து எங்களுக்கு ரிவைஸ் பண்ணப்படவில்லை. அதனால் வந்து இன்னமும் எங்களுக்கு அந்த இப்போ மிக நெருக்கமாக இருக்க அரசாங்கம் உங்களுக்கு தெரியும். சர்வதேச நாணய நிதியம் IMF அவர்களோட சுருக்கமான அந்த கட்டுப்பாடுகளால் அந்த கார்டர் ரிவைஸ் பண்ணுற ஆரணியை கூட்டுறதுல வந்து அரசாங்கம் பின்னடிக்குது. அதனால் நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
அப்போ கட்டாயம் நான் நினைக்கிற சுகாதார அமைச்சும் வந்து உங்களுடைய மாகாண பணிப்பாளர் செயலாளர் பிரதம செயலாளர் ஆளுநர் எல்லாருக்கும் இந்த விடயம் தெரியும். இது யாழ்ப்பாண மாவட்டம் மட்டும் இல்லை, வட மாகாணத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 57 பிரதேச வைத்தியசாலைகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட நினைக்கிற 15-20 பிரதேச வைத்தியசாலைகளுக்கு மட்டும்தான் இந்த நர்சஸ் கார்டர் இருக்குது. வட மாகாணம் முழுவதும் எங்களுக்கு ஒரு காரியர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அப்போ இது வந்து நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்போ நினைக்கின்ற விரைவில் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டியது. அப்படி கிடைச்சால் கட்டாயம் அந்த சாதிய உத்தியோகர்கள் கிடைத்தால் நிச்சயமாக இந்த வைத்தியசாலைகளில் எங்களுக்கு 24 மணி நேர சேவைகளை வழங்கக்கூடிய விடைபெறுக்கு நன்றி. வணக்கம். பல உதவிகளை தமாலான முறையில் இந்த வைத்தியசாலைக்கு வழங்குவேன் என உறுதியளித்து சிறப்புரை ஆற்றி அமைந்த சுகாதார பணிப்பாளர் டாக்டர் கே கேலீஸ்வரன் அவர்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து we are warmly invited our special guest Dr. S. Saman Patrana, Provincial Director of Health Service, to deliver a speech. Good evening, everyone. I'm very sorry, still I'm not very good in Telugu, so I will speak in English. This is the 4th time I am visiting this hospital. Out of these 4 times, 3 occasions I attended opening ceremonies during last 9 months. So with that you can understand how much of rapid development happening in Matukokte Hospital. I think a lot of infrastructure development happened during past few months. Most of the time with the support of generous donors in the local donors as well as overseas donors. So as the provincial director, I am very grateful to all the donors who are supporting the development of the hospital. On the other side, I would say there's a rapid improvement in service delivery also. At the moment, I think all talk about the hospital category. This hospital belongs to type C category, but still with the commitment of our healthcare team, they are providing all the services. Sometimes the services that are not provided by even some of our base hospitals. So just now also Dr. Sindhurat talked to me. So he explained me what are the services provided by the hospital. I think in that sense the hospital is providing outstanding service. But I understand or I accept there are certain limitations with regard to human resources. So the ministers agreed to upgrade this hospital to Type B. The hospital will be upgraded to Type B. So all groundwork has been done on the matter of issuing the circular. But even with that, I don't see there's any room within near future to expand the carter. So we are all the time we are talking to the provincial ministry and MSD. We are having a lot of discussions with MSD, but still with the government's current financial crisis and all, so they are not in a position to expand the carter. But what we are planning to do is, recently also 1 week back also we had a very lengthy discussion with the Management Services Department and Finance Commission, and then we requested to visit the Northern Province. And what we are trying to do is at least to improve the carter of the critical places. In that case we have to show the justification. So
in that case, I think Vatukote, they are having very high volume of work, so we will be able to justify the need. We need to get at least 2 more doctors and 3-4 nurses to run the 24/7 services. But still, with the available human resources, I think you all agree with me, they are providing good service. So we will try our level best. So just now also we talked to our secretary madam also to analyze the performance of the hospitals and give a good justification to improve the cards. That is the reality of the human resource allocation, even though we are very much interested to provide, and we should do it. I mean, when we are getting this much of commitment from the community, big community support to improve the hospital, from our side we are committed to provide the human resources. But that is the reality, but we will try our level best. Once again, I thank you all for your generous support to improve the facilities of Vatukote Hospital. So the previous DMO, he took a lot of effort. I think now he has been replaced by our present DMO. He is also in a very good caliber. I think in the near future we will see a lot of other improvements also. Thank you. Thank you to our special guest, Dr. S. Patrana. தங்களாலான மனித மதங்களை உங்களுக்கு வழங்குவதாகவும் நீங்கள் சமூகம் இணைந்து உங்களாலான சொத்து வளங்களை எமது நிலையத்துக்கு, அதாவது இந்த சுகாதார நிலையத்துக்கு வழங்குவீர்களாகி தாங்கள் அதனை கருத்தில் கொண்டு இன்வெளின் காலங்களில் உங்களுக்கு மனித வளங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு அந்த மனித சோர்சஸ்களை உங்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்து சென்றிருக்கின்றார். என்னை அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பிரதமர் விருந்தினர் வரிசையில் இன்றைய நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி பரமோதயன் ஜீராணி, செயலாளர் வடமாகாண சபை சுகாதார அமைச்சு அவர்களை பிரதமர் விருந்தினரை ஆற்றுமாறு நாம் அன்போடு அழைத்திருக்கிறோம். பிரதேச வைத்தியசாலையினுடைய பெண்கள் நல சிகிச்சை பிரிவினுடைய சிறப்பு உலகங்களிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வைத்தியசாலையினுடைய டாக்டர் பிரதான அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் பத்ரன் அவர்களே, யாழ் மாவட்டத்தினுடைய பிரதி சுகாதார பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரன் அவர்களே, எங்களுடைய அமைச்சினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் திருமதி அஞ்சலி தேவி அவர்களே, உதவி செயலாளர் திருவாளர் சுரேஷ் அவர்களே மற்றும் ஏனைய விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற வைத்தியர்களே, ஏனைய பதவி உத்தியோகர்களே, பிரதேச உத்தியோகர்களே, இன்றைய வைத்தியசாலையினுடைய ஏனைய உத்தியோகர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிரதேச மக்களை இந்த வைத்தியசாலைக்கு பல்வேறு வகையிலே உங்களான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற நன்றிகளை உங்களிடம் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையே இந்த வைத்தியசாலையினுடைய இந்த கட்டிடமானது தனிப்பட்ட ஒருவருடைய அல்லது அந்த குடும்பத்தினருடைய ஒரு உதவியாக அமைந்திருப்பது நல்ல விடயம். ஏற்கனவே இது கலந்துரையாடும் போது கூறுகிறார்கள், இந்த வைத்தியசாலையில் பல்வேறுபட்ட கட்டடங்கள் இயங்கிய விடயம் மேலும்
இந்த பிரதேசத்தில் சார்ந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய உதவிகள் அதிகமாக உள்ளதாக நிச்சயமாக இவ்வாறான ஒரு சமூக ஒற்றுமையுடனான இந்த வைத்தியசாலை நினைக்கிறேன் மிக குறைந்த மனித வளத்துடன் மிக சிறந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றது. பிற்பாடு திருப்பி அது போஸ்ட்போன் பண்ணி திருப்பி இப்படி வந்த பிறகு நான் கோடுகள் பார்ப்போம் என்று தான் சொன்னேன். உண்மையிலே இந்த சனி ஞாயிறு என்பது உங்களுக்கு தெரியும், நான் சனி ஞாயிறு தான் கொஞ்சம் வீட்டிலேயும் பார்க்கத்தான் வேணும். ஆகவே அந்த வகையில உண்மையில நான் இரவு சொல்லி இருந்தேன் எங்களுடைய உத்தியோகர்களுடைய மினிஸ்டர் உத்தியோகர் இங்குள்ள ஒரு இந்த பிரதேச சார்ந்தவர். அப்போ நான் என்னுடைய காரணத்தை சொல்லியிருந்தேன். ஆனால் விடியம் செந்தில் டாக்டருக்கு சொல்லி சமாளிச்சுட்டேன், நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய எம்எஸ் எடுத்து கதைச்சிட்டு எனக்கு கதைச்சிட்டு நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு அது என்ன மைண்டுக்கு அது சரியாக பாடியில்லை. நான் இருந்து யோசிச்சுட்டு அவள் கொஞ்சம் யோசிச்ச மாதிரி இருந்தது. போன் பயிற்சியாகவும் தெரியல, நான் முதலமைச்சரும் போனது தெரியாத இருந்தது. அதுக்கு பிற்பாடு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஞ்சம் இதால திருப்பியும் எனக்கு அவளோட நம்பர் போன்ல சேவையில சித்தரோட தொடர்பான விஷயம் என்னோட அடிக்கடி கதைச்சு கொடுத்தவர் அதை நேரடியாகவும் வேறுபடியாக அவங்கள்ட்ட வந்து மீட் பண்ணிட்டு போனவர். நான் வந்து சொன்னேன் நான் பாருங்கன்னு சொல்லி. உண்மையில ஒரு நல்ல ஒரு விடயம் நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஒற்றுமையோடு அல்லது இந்த பிரதேசம் சார்ந்த மக்களுடைய ஒருங்கிணைப்போடு இந்த வைத்தியசாலை நல்ல சேவைகளை திறம்பட செய்து வருகின்றது. உண்மையிலே எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தளவிலே பொதுவாக எல்லா வைத்தியசாலைகளிலுமே நாங்கள் அந்த வைத்தியசாலைக்கு செல்லும் போது முதலாவதாக எங்களிடம் கேட்கப்படுகின்றது, அதாவது மனித வளங்கள் வந்து உண்மையிலே மிகவும் குறைவாக வேண்டியதாக காணப்படுகிறது. கன்சல்டன்ட்ல இருந்து மைனர் கிரேட் மட்டுமே எங்களுக்கு அது பாரிய சவாலாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய ப்ரொவின்சியல் டிரெக்டர் மற்றும் எங்களுடைய சீஃப் செக்ரட்டரி எல்லோருடையும் நாங்கள் இது தொடர்பாக கருத்திருக்கிறோம். அதை விட அமைச்சு மட்டத்திலும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. கௌரவ ஆளுநருக்கும் இந்த விடயங்களை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். ஆனால் இன்னும் கதைத்து கொண்டு இருக்கிறோமே இன்னும் சரியான ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நினைக்கிறேன் எதிர்காலத்திலே அதற்குரிய நல்ல ஒரு சமிக்கைகள் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. அடிப்படையாக என்றாவது எங்களுக்கு ஏரியா உத்தியோகர்கள் நினைக்கிறேன் முதலாவதாக எங்களுக்கு மைனர் கிரேட் ஸ்டாஃபுக்குரிய சில நியமனங்கள் கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆகவே அதே நேரத்திலே நாங்கள் இந்த எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த புதிய இந்த ஆஃபீஸர்ஸை நாங்கள் எங்களுடைய 5 மாவட்டத்திலே நாங்கள் பார்த்துதான் அதை அவர்களை அப்பாயின்ட் பண்ண வேண்டும். நாங்கள் எங்களுடைய ப்ரொவின்சியல் டிரெக்டர் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். இப்போது என்னன்னு சொன்னால் தனியாக வெற்றிடத்தை மட்டும் நாங்கள் பார்க்காது அந்த வைத்தியசாலையிலால் வழங்கப்படுகின்ற அந்த சேவைகள் அவர்களுடைய செயல்திறன்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆளணிகளை நிரப்புவதற்கான ஒரு சிறிய தயார்படுத்தலை நாங்கள் இப்போது தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு இப்போது புதிதாக கொஞ்சம் நர்சஸ் வர இருக்கணும். ஆனால் வர இருக்கிற இதில் போகிறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் நாங்களும் இதே சொல்லிட்டு எங்களுக்கும் நல்ல சவால் இருக்குது. உண்மையில் இந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல சேவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற வகையில் நாங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக எங்களுக்கு புதிய ஆளணி கிடைக்கின்ற பட்சத்தில் இந்த வைத்தியசாலையும் எங்களுடைய கவனத்தில் கொள்ளப்படும் என்ற விடயத்தை உங்களுக்கு கூறிக்கொண்டு உண்மையிலே இந்த அருமையான இந்த நிகழ்விலே என்னை அழைத்தமைக்கு இந்த வைத்தியசாலையுடைய தலைமைக்கும் இந்த சமூகத்தினருக்கும் எனது அன்பான நன்றியை கூறி விடைபெறுவதை நன்றி. பிரதமர் உரையாற்றிய திருமதி பரமோதி ஜெயராணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரும் தாம் மனித வளங்களை பிரதேச வைத்தியசாலைக்கு ஒதுக்கி தருவதாக கூறியிருக்கிறார். அதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் நன்றிகளை நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தின் மாற பெரிது எனும் அந்த வள்ளுவரின் வாக்கை கேட்க நன்றிகளை வழங்க வருமாறு நாம் கலைமதி ஆசிரியர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலை பெண்கள் நல சிகிச்சை பிரிவு திறப்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் இந்நேர வணக்கம். என்னென்று கொண்டாட்டும் இவ்வில்லை செய்தது கொண்ட மகற்கு என்ற வள்ளுவரின் கூற்றுக்கிணங்க உங்கள் மண் நன்றியுரை கூற வந்துள்ளேன். இவ்விழாவினை சிறப்புற நடாத்துவதற்கும் அதனை ஒழுங்கமைப்பு செய்வதற்கும் உதவி புரிந்த எமது வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி திருமதி கஜானா கங்காதரன் அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து எமது அழைப்பை ஏற்று இங்கு பிரதம விருந்தினராக வருகை தந்துள்ள செயலாளர் வடமாகாண சபை சுகாதார அமைச்சர் திருமதி பரமோதயன் ஜெயராணி அம்மா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற பணிப்பாளர் வடமாகாண சுகாதார அமைப்பு யாழ்ப்பாணம் டாக்டர் எஸ் பத்னா ஐயா அவர்களுக்கும் அன்புடன் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். அடுத்து பிராந்திய சுகாதார பணிப்பாளர் யாழ்ப்பாணம் டாக்டர் எஸ் கேதீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் பிரதேச செயலாளர் வெளிவாமம் மேற்கு சங்காடி திருமதி கவிதா உதயகுமார் அவர்களுக்கும் வைத்திய அதிகாரி ஆதார வைத்தியசாலை சங்காடி டாக்டர் சிசபேசன் செந்தூரன் ஐயா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எமது வைத்தியசாலையிலே நீண்ட கால சேவையை ஆற்றி இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திருமதி காந்தநேசன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இச்சிகிச்சை நிலையை கட்டித்தந்த உறவினர்களான சார்பில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கும் கணக்காளர் வலம்புரை பட்டேல் யாழ்ப்பாணம் திரு ஈனா ஜீவகன் அவர்களுக்கும் அவரது பாளையார் பிரதி பணிப்பாளர் நகர அபிவிருத்தி அதிகார சபை யாழ்ப்பாணம் திருமதி கவிதா ஜீவகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் இச்சிகிச்சை பிரிவு எமது கிராமத்தில் இடம்பெற வேண்டும் என நினைத்து புலம்பெயர் நாட்டில் வசிக்கும் அராலியைச் சேர்ந்த திரு செல்லத்துறை சிவானந்தன், திருமதி டாக்டர் சோபனா சிவானந்தன், சஞ்சீவன், திரு டாக்டர் கோகுலன் சிவானந்தன் அனைவர்களுக்கும் வட்டுக்கோட்டை பிரதேச அராலியூர் பிரதேச மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே எமது கிராமத்தில் உள்ள வைத்தியசாலை வளர வேண்டும் என்ற முன்னேற வேண்டும் என நினைத்து இதனை கட்டித்தந்த அந்த குடும்பத்தினருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவிப்பதோடு அராலி ஆவரம்பட்டி அம்பாளின் அருட்கடாட்சத்தோடு பல்லாண்டு காலம் சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும் என அம்பாளின் பாதம் பணிவதோடு இந்த உதவியை பெற்று தந்து தோளோடு தோளாக நின்று உழைத்த எமது அராலியூர் ராஜபுலேந்திரன் கமலாசினி அம்மா குடும்பத்தினருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இக்கட்டட வேலையை மேற்பார்வை செய்த பிரதேச வைத்தியசாலை நலன்புரி சங்க அங்கத்தவர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இவ்விழாவிற்கு வருகதைந்து எமது விழாவினை சிறப்பித்து ஆசியுரை வழங்கிய குருக்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வரவேற்பை நடாத்திய திரு கஜீவன் சார் அவர்களுக்கும் வரவேற்பு நடனத்தை வழங்கிய அராலி வள்ளியம்மை மாணவர்களுக்கும் இங்கு அறிவிப்பாளராக கடமையாற்றிய அராலி சரஸ்வதி ஆசிரியரான குமரன் சார் அவர்களுக்கும் அவர்களோடு ஒத்தாசையாக நின்ற ஜெகதீஸ்வரன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதோடு சிற்றுண்டி தேநீர் தயாரித்து வழங்கிய அனைவருக்கும் ஒளியமைப்பு செய்த கிருவாண்ணா கதை வழங்கிய நவியண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு யாருக்காவது நன்றி கூற தவறப்பட்டிருப்பின் அனைவரும் இந்த நன்றியை ஏற்று எனக்கு இந்த சந்தர்ப்பம் அளித்த அனைவருக்கும் நன்றி கூட உணர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிகளை வழங்கி சென்ற கலைமதி ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் இன்றைய நிகழ்வின் நிறைவு செய்யும் பகுதிக்கு சென்றிருக்கிறோம். எனவே இன்றைய நிகழ்வை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி பல்வேறு வேலைகள் சுமைகள் இருப்பினும் அந்த சுமைகளை ஒருநாள் ஒதுக்கி எமது இந்த நிலையத்துக்கு வருகின்ற அனைத்து விருந்தினர் நல்லுள்ளங்களுக்கும் மேலும் நலத்திருப்பிகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.